இன்றைய இறைவார்த்தை. மகன் அந்தியோக்கின் மகன் அந்தியோக்கு எப்பிப்பான் ஆவான். முன்பு ரோமையில் பிணை கைதியாக இருந்த அவன் கிரேக்க பேரரசின் 137ஆம் ஆண்டு ஆட்சி செய்ய தொடங்கினான். அக்காலத்தில் இஸ்ரேலில் தீநெறியாளர் சிலர் தோன்றி, வாருங்கள், நம்மை சுற்றிலும் இருக்கும் வேற்றினத்தாரோடு நாம் உடன்படிக்கை செய்து கொள்வோம். ஏனெனில் நாம் அவர்களை விட்டு பிரிந்ததிலிருந்து நமக்கு பல வகை கேடுகள் நேர்ந்துள்ளன என்று கூறி மக்கள் அனைவரையும் தவறான வழியில் செல்ல தூண்டினர். இது அவர்களுக்கு ஏற்புடையதாய் இருந்தது. உடனே மக்களுள் சிலர் ஆர்வத்தோடு மன்னனிடம் சென்றனர். அவர்கள் கேட்டதற்கு இணங்க வேற்றினத்தாரின் விதிமுறைகளை கடைபிடிப்பதற்கு அவன் அவர்களுக்கு உரிமை அளித்தான். வேற்றினத்தாருடைய பழக்க வழக்கத்திற்கு ஏற்ப அவர்கள் எருசலேமில் உடற்பயிற்சி கூடம் ஒன்று ஏற்படுத்தினார்கள். விருத்த சேதனத்தின் அடையாளத்தை மறைத்து தூய உடன்படிக்கையை விட்டுவிட்டு வேற்றினத்தாரோடு கலந்து எல்லா வகை தீமைகளையும் செய்தார்கள். எல்லாரும் ஒரே மக்களினமாயிருக்க வேண்டும் என்றும் தனிப்பட்ட பழக்க வழக்கங்களை கைவிட வேண்டும் என்றும் அந்தியோக்கு மன்னன் தன் பேரரசு முழுவதிலும் ஆணை பிறப்பித்தான். மன்னனின் கட்டளைப்படி நடக்க பிற இனத்தார் அனைவரும் இசைந்தனர். இஸ்ரேலருள் பலர் மன்னனுடைய வழிபாட்டு முறைகளை மனமுவந்து ஏற்றுக்கொண்டனர். சிலைகளுக்கு பலியிட்டனர், ஓய்வு நாளை தீட்டுப்படுத்தினர். 145ஆம் ஆண்டு கிஸ்லேவு மாதம் 15ஆம் நாள் அந்தியோக்கும் அவனுடைய ஆள்களும் பலிப்பீடத்தின் மேல் நடுங்க வைக்கும் தீட்டை நிறுவினார்கள். யூதேயாவின் நகரங்கள் எங்கும் சிலை வழிபாட்டுக்கான பீடங்களை கட்டினார்கள். வீட்டு கதவுகளுக்கு முன்பும் வீதிகளிலும் தூபம் காட்டினார்கள். தங்கள் கண்ணில் பட்ட திருச்சட்ட நூல் ஒவ்வொன்றையும் கிழித்து நெருப்பிலிட்டு எரித்தார்கள். எவரிடம் உடன்படிக்கை நூல் காணப்பட்டதோ, யார் திருச்சட்டத்தின்படி நடந்து வந்தார்களோ அவர்கள் அனைவரும் கொல்லப்பட வேண்டும் என்பது மன்னனது கட்டளை. எனினும் இஸ்ரேலருள் பலர் உறுதியாயிருந்தனர். தூய்மையற்ற உணவுப் பொருள்களை உண்பதில்லை என்று தங்களுக்குள் முடிவு செய்து கொண்டனர். உணவுப் பொருள்களால் தங்களை தீட்டுப்படுத்திக் கொள்வதை விட தூய உடன்படிக்கையை மாசுபடுவதை விட சாவதே சிறந்தது என்று கருதினர். அவ்வாறே இருந்தனர். இவ்வாறு இஸ்ரேல் மீது பேரிடர் வந்துற்றது. இது ஆண்டவர் வழங்கும் அருள் வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. இன்றைய தினத்துக்கு உரிய நற்செய்தி வாசகம். லூக்கா எழுதிய தூய நற்செய்தியில் இருந்து. அக்காலத்தில் இயேசு எரிகோவை நெருங்கி வந்த போது பார்வையற்ற ஒருவர் வழியோரமாய் உட்கார்ந்து பிச்சை எடுத்து கொண்டிருந்தார். மக்கள் கூட்டம் கடந்து போய் கொண்டிருந்ததை கவனித்த அவர், இது என்ன என்று வினவினார். நாசரேத்து இயேசு போய்க் கொண்டிருக்கிறார் என்று அவருக்கு தெரிவித்தார்கள். உடனே அவர், இயேசுவே, தாவீதின் மகனே, எனக்கு இரங்கும் என்று கூக்குரலிட்டார். முன்னே சென்று கொண்டிருந்தவர்கள் அமைதியாயிருக்குமாறு அவரை அதட்டினார்கள். ஆனால் அவர், தாவீதின் மகனே, எனக்கு இரங்கும் என்று இன்னும் உரக்க கத்தினார். இயேசு நின்று அவரை தம்மிடம் கூட்டிக் கொண்டு வரும்படி ஆணையிட்டார். அவர் நெருங்கி வந்ததும், நான் உமக்கு என்ன செய்ய வேண்டும் என விரும்புகிறீர் என்று இயேசு கேட்டார். அதற்கு அவர், ஆண்டவரே, நான் மீண்டும் பார்வை பெற வேண்டும் என்றார். இயேசு அவரிடம், பார்வை பெறும், உமது நம்பிக்கை உம்மை நலமாக்கிற்று என்றார். அவர் உடனே பார்வை பெற்று கடவுளை போற்றி புகழ்ந்து கொண்டே இயேசுவை பின்பற்றினார். இதை கண்ட மக்கள் யாவரும் கடவுளை புகழ்ந்தனர். இது நம் கிறிஸ்து இயேசு வழங்கும் வாழ்வு தரும் நற்செய்தி. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். இன்றைய தினத்துக்கு உரிய சிந்தனை துளிகள். நமது வாழ்வை அர்த்தம் நிறைந்ததாக மாற்றுகிறது என்பதை முதல் வாசகம் நமக்கு கற்பிக்கிறது. இயேசு பார்வையற்ற ஒருவருக்கு பார்வை அளிக்கும் புதுமைதான் இன்றைய நற்செய்தி வாசகமாகும். இயேசுவின் மீது அவர் கொண்ட நம்பிக்கை அளப்பரியது. இயேசு என்னை சந்திக்க வேண்டும், என் மீது இறங்க வேண்டும் என்ற ஆசையை உரத்த குரலில் எழுப்புகின்றார். இயேசு அவருக்கு செவிமடுத்து அருகில் வந்து உரையாடி என்ன வேண்டும் என்று இரக்கத்தோடு கேட்டு அவருக்கு பார்வை தருகிறார்.
அவரது நம்பிக்கை ஒளி அவருக்கு மீண்டும் கண்ணொளியை தந்தது. இறை நம்பிக்கை இருந்தால் நங்கூரத்தையும் நகர்த்த முடியும் என்பதை மனதில் நிறுத்தி ஆண்டவரை போற்றி புகழ்வோம். இறை நம்பிக்கையில் வளர்வோம்.